உங்க வாழ்க்கையில முக்கியமான வருஷங்கள் எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? 20s அண்ட் 30s இல்லையா? ஆனா ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, நம்மள பல பேர் இந்த வயசை தான் ரொம்ப அதிகமா வேஸ்ட் பண்றோம். அதுவும் பெரிய பெரிய தவறுகள்னால இல்ல. அது நாம ஒவ்வொரு நாளும் யோசிக்காம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள்னால தான். நம்ம மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். பரவாயில்ல, அப்புறம் பாத்துக்கலாம், இன்னும் டைம் இருக்கு, கொஞ்ச நேரம் சும்மா ஜாலியா இருக்கலாம். ஆனா வாழ்க்கை அப்படி கிடையாதுங்க. திடீர்னு ஒரு நாள் கண்ணை முழிச்சு பார்த்தா வயசு 40 ஆகி இருக்கும். அப்போதான் புரியும், ஆடடா எவ்ளோ நேரத்தை வீணடிச்சிட்டோன்னு. சரி, இந்த தப்ப நாம எப்படி தவிர்க்கிறது? இன்னைக்கு நம்மள அறியாமலே நம்ம வாழ்க்கையோட இந்த கோல்டன் பீரியடை நாம எப்படி வீணாக்குறோம், அதுக்கு பதிலா என்ன செஞ்சா ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் போடலாம் தான் பார்க்க போறோம். முதல்ல நம்ம நேரத்தை திருடுற 2 பெரிய திருடங்கள பத்தி பாத்திரலாம். ஆமாங்க, இவங்க நம்ம எதிர்காலத்தையே கொஞ்சம் கொஞ்சமா திருடிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு மிகப்பெரிய வில்லன் யாருன்னு கேட்டா சந்தேகமே இல்லாம சோஷியல் மீடியா தான். காலையில அலாரம் அடிச்சதும் நம்ம வேலை என்ன? நேரா ஃபோன் எடுக்கிறது. சரி, ஒரு 5 நிமிஷம் நோட்டிஃபிகேஷன் மட்டும் பார்த்துட்டு வச்சிரலாம்னு நினைப்போம். ஆனா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ்னு உள்ள போயிட்டா அந்த 5 நிமிஷம் எப்போ 1/2 மணி நேரம் ஆகும், எப்போ 1 மணி நேரம் ஆகும்னு நமக்கே தெரியாது. இது நம்ம எல்லாருக்கும் நடக்கிறது தான் இல்லையா? ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் நீங்க சோஷியல் மீடியாவுல செலவு பண்றதா வச்சுக்கோங்க. அது ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தெரியுமா? 730 மணி நேரம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, 730 ஹவர்ஸ். அதாவது உங்க வாழ்க்கையில ஒரு முழு மாசம். அந்த ஒரு மாசம் நீங்க என்ன பண்றீங்க? வேற ஒருத்தரோட வாழ்க்கைய ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா உங்க வாழ்க்கை அது அங்கேதான் நிக்கும். சோஷியல் மீடியாவை தப்பு சொல்லல, ஆனா அதுக்கு அடிமையாகிறது நம்ம வாழ்க்கைய மெதுவா விஷம் வச்சு கொள்ற மாதிரி. அடுத்தது கம்ஃபர்ட், அதாவது சௌகரியம்ங்கிற ஒரு பெரிய வலை. உடனே சந்தோஷம் தர விஷயங்கள். சூடா ஒரு காஃபி குடிச்சுக்கிட்டே நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறது, லேட்டா தூங்குறது, எதுக்கு கஷ்டப்படணும்னு ஜிம்முக்கு போகாம இருக்கிறது, இதெல்லாம் அப்போதைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா கஷ்டமான விஷயங்களை, அதாவது நம்மள வளர்த்துக்கிற விஷயங்களை நாம தள்ளி போடும்போது நம்ம எதிர்காலத்தை நாமளே காலி பண்றோம். பாருங்க, வளர்ச்சிங்கிறது எப்பவுமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த தற்காலிக கஷ்டம்தான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்தை கொடுக்கும். நீங்க உடனடி சந்தோஷத்தை தேர்ந்தெடுக்க போறீங்களா, இல்ல நீண்டகால பாதுகாப்பையா? சாய்ஸ் உங்க கையில. சரி, இந்த பழக்கங்கள்லாம் நம்ம நேரத்தை மட்டும்தான் வீணாக்குதா? இல்லவே இல்ல. அது நம்மளோட கெரியர், நம்மளோட பொருளாதாரம், எல்லாத்தோட வளர்ச்சியையும் அப்படியே நிறுத்திடும். அது எப்படின்னு பார்க்கலாமா? நம்மள நிறைய பேர் செய்ற ஒரு பெரிய தப்பு, காலேஜ் முடிச்ச உடனே அப்படா படிப்பு முடிஞ்சுதுன்னு நினைக்கிறது தான். வேலை கிடைச்சிருச்சு, லைஃப் செட்டில்டுன்னு நினைப்போம். ஆனா உண்மை அது கிடையாது. இந்த உலகத்துல உங்க டிகிரி உங்களுக்கு ஒரு என்ட்ரி டிக்கெட் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவை திறமை, ஸ்கில்ஸ். இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்க. வேலைக்கு சேர்ந்த முதல் வருஷம் எல்லாம் நல்லா இருக்கும். 5 வருஷம் கழிச்சு அதே வேலை, அதே ஸ்கில்ஸ். 10 வருஷம் கழிச்சு டெக்னாலஜி எங்கேயோ போயிருக்கும், இண்டஸ்ட்ரி டோட்டலா மாறியிருக்கும். அப்போ உங்க திறமைகள் அவுடேட் ஆகியிருக்கும். உங்களை விட திறமையான ஒரு யங்ஸ்டர் உங்க இடத்துக்கு வந்துடுவாரு. அதனால உங்க 20s அண்ட் 30ஸ்ல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான முதலீடு உங்க மேலதான். தொடர்ந்து புதுசு புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும். நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க, கடைசியா எப்போ ஒரு புது ஸ்கில் கத்துக்கிட்டீங்க? சம்பளம். ஆஹா, அந்த ஃபீலிங்கே தனிதான். கையில பணம் வந்ததும் புது ஃபோன் வாங்கணும், பிராண்டட் ட்ரெஸ் எடுக்கணும், தோஸ்தங்களோட பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும்னு தோணும். வாழ்க்கைய என்ஜாய் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம மறந்துடக்கூடாது. உங்க 20களும் 30களும் தான் நீங்க செல்வந்தராகிறதுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் தெரியுமா? ஏன்னா உங்ககிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா நேரம் இருக்கு. டைம். இந்த சார்ட்ட பாருங்க, எவ்ளோ தெளிவா சொல்லுதுன்னு. 25 வயசுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிற ஒருத்தரோட வளர்ச்சி எங்க இருக்கு, 35 வயசுல ஆரம்பிக்கிற ஒருத்தரோட வளர்ச்சி எங்க இருக்குன்னு பாருங்க. வெறும் 10 வருஷம் லேட், ஆனா ரிசல்ட்ல எவ்ளோ பெரிய வித்தியாசம். அதனால எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ அவ்ளோ சீக்கிரம் சின்ன அமௌண்ட்ல இருந்து முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இதெல்லாம் வெளியிருந்து நம்மள தாக்குற விஷயங்கள். ஆனா நமக்குள்ளேயே சில எதிரிகள் இருக்காங்க. நம்ம ஆற்றலையும் மன ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ற மைண்ட் செட் கில்லர்ஸ். அவங்கள பத்தியும் பார்க்கலாம். இப்ப இருக்கிற காலத்துல நாம சைலண்டா அனுபவிக்கிற ஒரு மன அழுத்தம் கம்பேரிசன், அதாவது ஒப்பீடு. இன்ஸ்டாகிராம திறந்தா போதும், ஒருத்தர் ஃபாரின் ட்ரிப் போயிருப்பாரு, இன்னொருத்தருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும், இன்னொருத்தர் புது கார் வாங்கியிருப்பாரு. அவங்களோட பெஸ்ட் மொமெண்ட்ஸை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கைய பார்த்து ச்சே, நாம மட்டும் பின்தங்கிட்டோமேன்னு நினைப்போம். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை ஒரு ரேஸ் கிடையாது. ஒவ்வொருத்தரோட பாதை, ஒவ்வொருத்தரோட டைம்லைன் வேற. மத்தவங்களோட உங்களை கம்பேர் பண்றது உங்க சந்தோஷத்தை நீங்களே திருடுறதுக்கு சமம்.
ஒன்னு பயணத்துல மொத்த பிரான செலுத்தன. நம்ம 20s 30sல உடம்புல தெம்பு இருக்கும், எனர்ஜி இருக்கும். அதனாலேயே நம்ம ஹெல்த்தை ரொம்ப கேஷுவலா எடுத்துப்போம். கண்டதை சாப்பிட்றது, எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறது, ராத்திரி லேட்டா தூங்குறது, ஓவரா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது. இதோட பாதிப்பு அப்போ தெரியாது. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு ஆரோக்கிய பிரச்சனையும் ஒரே நாள்ல வராது. அது வருஷக்கணக்கா நம்ம செய்யற தப்புகளோட விளைவு. இன்னைக்கு நீங்க உங்க உடம்புக்கு கொடுக்கற மரியாதை தான் நாளைக்கு உங்க ஆரோக்கியத்தை தீர்மானிக்கும். அப்பா, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கா? அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? கவலைப்படாதீங்க. உங்க எதிர்காலத்தை திரும்ப உங்க கைக்குள்ள கொண்டு வர ஒரு சிம்பிளான 5 பாயிண்ட் பிளான் இருக்கு. வாங்க, உங்க வாழ்க்கைக்கான ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளத்தை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த 5 விஷயங்கள், இதுதான் உங்க லைஃபோட பில்லர்ஸ். 1. உங்க திறமைகளை வளர்த்துக்கோங்க. கத்துக்கிறத எப்பவும் நிறுத்தாதீங்க. 2. உங்க நேரத்தை மதியுங்க. தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. 3. பணத்தை சரியா கையாளுங்க. சின்னதா இருந்தாலும் சரி, சேமிச்சு முதலீடு பண்ண ஆரம்பிங்க. 4. உங்க ஆரோக்கியம். உங்க உடம்பும் மனசும் தான் உங்க உண்மையான சொத்து. அதை நல்லா பாத்துக்கோங்க. கடைசியா 5. உங்களை சுத்தி நல்ல மனிதர்களை வச்சுக்கோங்க. ஏன்னா, நீங்க யாரோட பழகுறீங்களோ அவங்கள மாதிரி தான் மாறுவீங்க. இந்த 5ல மட்டும் கவனம் செலுத்துங்க போதும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க 20களும் 30களும் வெறும் ஜாலியா இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல. அது உங்க எதிர்காலத்தை, உங்க வாழ்க்கையோட அடித்தளத்தை கட்டுறதுக்கான நேரம். இன்னைக்கு நீங்க உருவாக்குற ஒவ்வொரு பழக்கமும் நாளைக்கு நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழப் போறீங்கன்னு தீர்மானிக்கும். காலம் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கு. ஒரு நாள் நீங்க திரும்பி பார்க்கும்போது இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நான் உண்மையிலேயே எனக்காக ஒரு வாழ்க்கைய உருவாக்குனேனா? அந்த கேள்விக்கான பதில் இன்னைக்கு நீங்க எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள்ல தான் இருக்கு.